ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்குல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேர்ள் பேபி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு மலையாள படம். இந்த படம் நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு பிறந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து காணாமல் போகுது. ஸோ மிஸ் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போலீஸுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயமா. ஸோ அவங்க ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலையும் கேட்குறாங்க, அந்த செக்யூரிட்டி கார்டுகிட்டலாம் விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன நடந்துச்சு, அந்த டைமில் நீ இங்கே இருந்த என்ன இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா, அதே ஹாஸ்பிட்டலில் அட்டெண்டராக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஸோ அவருமே பார்த்திங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு இன்ஸ்டன்ட் தோணுது. என்னென்னா, இல்லை இது தப்பாக இருக்குது, இந்த குழந்தைய வந்து இவங்க தான் கடத்திருப்பாங்களோ அப்படிங்கிறது இவருக்கு தோண ஆரம்பிக்கவே, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருமே களத்தில் இறங்கி, ஸோ நான் ஒரு பக்கம் குழந்தைய தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே தனியாக வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை நான் இந்த கதையை சொல்லி முடித்த உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த கதையை எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு. பட் இந்த படம் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம தமிழில் வந்து நம்ம அதர்வா நடிப்பில் வெளிவந்த டிஎன்ஏ படத்தை தான் ஞாபகப்படுத்தும். பட் அந்த படம் தான் இந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ பேசிக் ப்ளாட் பார்த்திங்க அப்படின்னா அதுதான். அந்த டிஎன்ஏ படத்துலையும் பார்த்திங்கன்னா குழந்தை மிஸ் ஆகக்கூடிய அந்த குழந்தைய மாற்றி வச்சுருவாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் குழந்தை கடத்தல் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்செப்டில் அது போவோம். ஸோ அதே மாதிரியான ஒரு கதை தான் இந்த படம். பட் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தில் எனக்கு என்ன ட்ராபேக் தோணுச்சு அப்படின்னா, நடித்த அத்தனை கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி அந்த ப்ளாட்டில் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதாவது அது ஒரு பிறந்த குழந்தை பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மிஸ் ஆன குழந்தை அப்படிங்கும்போது ஆடியன்ஸ்க்கு என்ன தோணணும் அப்படின்னா, எப்படியாச்சும் அந்த குழந்தை அவங்களுக்கு கிடச்சிடணும். ஐயோ, குழந்தை காணாமல் போயிடுச்சே, எப்படியாச்சும் இந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவுக்கு கிடச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் நமக்கு எந்த இடத்துலையுமே அது வந்து ஃபீலே ஆகாது. ஆடியன்ஸ்க்கு வந்து அது கனெக்டே ஆகாது. என்ன யாரோட குழந்தை தானே, ஸோ கிடச்சா கிடைக்கட்டும், கிடைக்காம போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் நம்ம இருப்போமே தவிர, இந்த குழந்தை எப்படியாச்சும் ஹீரோயினுக்கு அதாவது இந்த அம்மாவுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணவே தோணாது. அந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் அது ஒரு ட்ராபேக்காக எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா லேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எக்ஸப்ட் அந்த கிளைமேக்ஸை பொறுத்தவரைக்கும் கிளைமேக்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் எமோஷ்னலாக போகும். அதுவுமே சூப்பராக இருக்கும். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க பார்த்திங்கன்னா சும்மா ஓரளவுக்கு பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜானரில் தான் போகும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த படத்தை போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவுமே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு ரிலீஸ் ஆயிருக்கான். ஸோ கண்டிப்பாக யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.